மதுரை ரிங் ரோடு உள்ள அம்மா திடலில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான முகூர்த்த கால் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நாட்டப்பட்டது. தமிழகம் முழுவதும் உள்ள அறுபடை வீடுகள் உள்ளிட்ட முருகன் கோவில்களை சீரமைக்க வலியுறுத்தியும் முருக பக்தர்களை ஒன்று திரட்டவும் மதுரையில் குன்றம் காக்க கோவிலை காக்க என்ற பெயரில் முருக பக்தர்கள் மாநாடு ஹிந்து முன்னணி சார்பில் ஜூன் 22ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான அடிக்கல் பூமி பூஜை மதுரை வண்டியூரில் இன்று நடைபெற்றது. தொடக்கத்தில் பூஜை நடைபெற்றது. விழாவில் அமைக்கப்பட்ட மாநாட்டு கட்டமைப்பின் மாதிரியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், கேசவ விநாயகம் ஆகியோர் பார்வையிட்டு கேட்டு அறிந்தனர். பின்னர் 6:58 தொடங்கிய பூமி பூஜையில் முகூர்த்த கால் நடப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கம்பட்டி கிராமத்தில் புலி நடமாடுவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில், எப்பநாடு அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய புலி இந்த பகுதிக்கு வந்து சென்றுள்ளது. கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புலி மீண்டும் வந்தால் தகவல் தர வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை போலீஸ் துறையால் பராமரிக்க இயலவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதில் தொடர்புடைய துணை முதலமைச்சரின் நண்பர்கள் ரித்திஷ், ஆகாஷ் ஆகியோர் லண்டன் சென்று விட்டதாக சொல்கிறார்கள். துணை முதலமைச்சர் உதயநிதி ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என அமலாக்கத்துறை ரெய்டு குறித்து சொல்கிறார். கடந்த 2011ஆம் ஆண்டில் தேர்தல் நடந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அறிவாலய மாடியில் ரெய்டு நடைபெற்றது. கீழே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அன்றைக்கு மட்டும் ரெய்டுக்கு பயந்து பேச்சுவார்த்தை நடத்தினார்களா என தெரியவில்லை. அப்போதிலிருந்தே உதயநிதிக்கு ரெய்டு என்றாலே பயம்தான். அதனால்தான் இப்போதும் சோதனை குறித்து அலறலாக பேசிக் கொண்டிருக்கிறார். இருட்டில் போகும் மனிதன் பயத்தில் பாட்டுப்பாடி செல்வது போல அமலாக்கத்துறை மட்டுமல்ல, யார் ரெய்டு என்றாலும் அதற்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என பயந்து கொண்டே சொல்கிறார் வெற்று உதார் உதயநிதி. ரித்திஷும் ஆகாஷும் அவருடைய நண்பர்கள் தானே, அவர்கள் ஏன் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பின் வெளிநாட்டிற்கு ஓடினர்? உதயநிதி இதற்கு என்ன பதில் சொல்வார்? ராஜ்யசபா எம்பி தேர்தலில் கூட்டணியில் உள்ள அதிமுகவுக்கு ஆதரவு தேவைப்பட்டால் கொடுப்போம். தங்க நகை கடனுக்கு விதித்துள்ள புதிய விதிமுறைகளால் ஏற்படும் சிக்கல்களை நிதியமைச்சரிடம் பேசி விதிமுறைகளை எளிதாக்க முயற்சி செய்வோம் என்றும், மதுரையில் ஜூன் மாதம் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. உலகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் அந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். ஸ்டாலின் ஆட்சி விரட்டப்பட வேண்டும் என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள், காலணிகள் உட்பட 14 விலையில்லா பொருட்களை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த 14 பொருட்களும் துவக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே முழுவதுமாக கிடைக்கின்றன. இந்த விலையில்லா பொருட்களை பள்ளிகளுக்கு வழங்க வட்டார கல்வி அலுவலகங்களுக்கு அரசு நிதி ஒதுக்குகிறது. அதை அந்த அலுவலகத்தினர் பயன்படுத்துவது இல்லை. அதற்கு மாறாக பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை நேரில் வரவழைத்து கல்வி அலுவலகங்களில் இருந்து பள்ளிகளுக்கு பொருட்களை எடுத்துச் செல்லும்படி நிர்பந்திக்கின்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தலைமை ஆசிரியர்களை கண்டுகொள்ளாமல் விடுகின்றனர். இதனால் இரு தரப்பு பிடிவாதத்தாலும் மாணவர்களுக்கு விலையில்லா பொருட்கள் கிடைக்காத பள்ளிகளும் உள்ளன. அரசு ஒதுக்கிய நிதியை பயன்படுத்தி ரூட் மேப் வாயிலாக பொருட்கள் சென்றடைய தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தலைமை ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த கல்வியாண்டில் இப்பிரச்சினை தொடர்பாக கடும் எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆண்டிலும் அதே பிரச்சினை தொடர்வதாக தலைமை ஆசிரியர்கள் புகார் அளித்துள்ளனர். டாஸ்மாக் முறைகேடு குறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விற்பனையாளர்கள் 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. மதுரையை மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் தாக்கல் செய்த மதுரையைச் சேர்ந்த மாயக்கண்ணன், முருகன், ராமசாமி ஆகியோர் தாக்கல் செய்த மனுவில், டாஸ்மாக் விற்பனையாளர்களாக பணிபுரிந்து வருகிறோம். டாஸ்மாக் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களில் பேட்டியளித்த குற்றச்சாட்டின் பேரில் எங்களை சஸ்பெண்ட் செய்து டாஸ்மாக் மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். சேலம் மாவட்டம் கருமலைக்கூடல் காவல் நிலையத்திற்கு கடந்த 2015ஆம் ஆண்டு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட தொழிலாளி கோகுலக்கண்ணன் மரணமடைந்ததை தொடர்ந்து 2 எஸ்ஐக்கள் உட்பட 7 போலீசாருக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது.
கன்னடம் தமிழ் மொழியில் இருந்து பிறந்தது என்ற நடிகர் கமல்ஹாசனின் பேச்சுக்கு கர்நாடகத்தில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கமல்ஹாசன் உடனடியாக கன்னட மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கர்நாடக பாஜக தலைவர் எடியூரப்பா தெரிவித்துள்ளார். டெல்லியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 88 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஊழலை ஒழிக்க மீண்டும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை அறிவிக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் ஊழலை ஒழிக்க மீண்டும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை அறிவிக்க வேண்டும். 2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற்றது போல 500 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெற வேண்டும் என்றும் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கனடா அமெரிக்காவுடன் 51வது மாகாணமாக இணைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் கூறியுள்ளார். டிரம்ப் தனது 2024 தேர்தல் பிரச்சாரம் செய்தபோது கனடா அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் என்று தெரிவித்தார். ஆனால் அதை கனடா நாட்டு அரசியல் கட்சியினரும் பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. டிரம்ப் கருத்து தொடர்பாக கனடா அரசு தரப்பிலும் கடும் கண்டனமும் அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.